ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாளைக்கு முன்னாடி தமிழாவில் வந்து ஃபேட் லேடிஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்க வந்து ஃபேட்டாக இருக்கிறதுனால இவங்க கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம். கல்யாணம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 70 kg அந்த மாதிரி இருந்தாங்களாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து கூட்டிகிட்டே போச்சான். 100 டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உன் கூட என்னால் வாழ பிடிக்கலை, நீ ரொம்ப குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியலன்னு வேறொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாராம். ஒல்லியாக பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாராம். ஆனால் இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. இந்த நிலைமையில் விட்டுட்டு அவருக்கு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாரு. அப்போது ஒரு கணவன் வந்து மனைவி வந்து குண்டாக இருந்தால் விட்டுட்டு போயிடலாமா? இது கணவன் வந்து தொப்பை வரலாம், இல்லை முடி இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நோய் தான் வச்சுக்கோங்க. ஒரு நோய் வந்தால் மனைவி விட்டுட்டு போயிடுவாங்களா? இவங்க உண்மையிலே வந்து ஒரு குழந்தை மனசு மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிலமையில் விட்டுட்டு போன கணவனை கூட ஒரு வார்த்தை திட்டலை. பசங்களை கூட அவர் வந்து ஏற்றுக்காமல் ஃபோன் பண்ணால் யாரோ மாதிரி பேசினாராம். ஆனால் அவரை வந்து ஒரு வார்த்தை அவங்க குறை சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் டைவர்ஸ் வாங்கினா அவரோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. யாரும் அவரை பற்றி ஒரு கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு. அந்தளவுக்கு அவர் வந்து இவங்களுக்கு நல்லதே பண்ணலை, விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. பசங்களே என்னைக்கு வந்தாலும் அப்பாவை ஏற்றுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லி வளர்க்குறாங்களாம். அந்தளவுக்கு வந்து இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்க போய் தான் அவர் விட்டுட்டு போயிட்டாரோ என்னவோ. ஆனால் இவர் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் சொல்கிறாங்க இப்போ வரமாட்டார், இவரோட ரத்த ஓட்டம்லாம் ரொம்ப வந்து கம்மியான உடனே வயசானதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்களை தேடி வருவார், நான் அப்போ ஏற்றுக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் இவங்க அப்போ தான் ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் அவர் வாழ வேண்டிய நேரத்தில் நல்ல வேற பொண்ணோட வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தால் ஏற்றுக்கலாமா? கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடாது. பெண்களோட உடம்புல வந்து பல மாற்றங்கள் நடக்கும். அந்த வயசுக்கு வாரம் அதில் ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடியும், குழந்தை பிறக்கும்போது நம்ம உடம்பு வந்து வண்ணம் வைக்கும், இல்லை சிலவங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். செக்ஷன் பண்ணும்போது அதுக்கப்புறமே வெயிட் ஏறும். அதில் ஒரு சிலவங்க வெயிட்டு குறைச்சிடலாம், இல்லை குறைச்ச வெயிட்டு கூட எனக்கு குறைச்ச வெயிட்டு இப்போது டக்குன்னு ஏறி இருக்குது, இன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் குறைக்கணும்னு நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து உடல் அளவில் பல மாற்றங்கள் நடக்கும். அப்போ மாற்றங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இதை புரிஞ்சுக்காமல் போயிடலாமா? அப்போ இது உண்மையான அன்பா, உண்மையான காதலா? உண்மையான அன்பு இருந்தால் ஒய்ஃப் வண்ணமாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் விட்டுட்டு போகக்கூடாது. எல்லா நேரத்தையும் ஒன்று போல் இருக்கணும், அதுதான் உண்மையான கணவன். அதே மாதிரி மனைவியும் வந்து இவங்க விட்டுட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கணவனுக்கு இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது, முடி கொட்டி போயிடுது, இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா? எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்கலாம். கேரக்டர் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க ஏதோ ஒன்று பண்ணலாம், ஓகே. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ இவர் வந்து ஒரு ஒல்லியான பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாராம். அவங்க திடீர்னு வண்ணம் வைக்க மாட்டாங்களா? சரி, இவருக்கு வந்து முடியெல்லாம் கொட்டி போய் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இவர் வண்ணம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவரை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர் தேடி போயிடுவாங்களா? இப்போ போயிருக்கவங்க இவரை விட்டுட்டு இன்னொருத்தர் தேடி போகும்போது இவரோட மனசு எப்படி கஷ்டப்படும்? ஏன் நம்மளை விட்டுட்டு இருந்தாலும் போயிட்டார்ல அப்படின்னு தானே கவலைப்படும். அதே மாதிரி தானே இவர் அவங்க ஒய்ஃபை வந்து விட்டுட்டு இப்போ இந்த லைஃபுக்குள்ளே வரும்போது அவங்க ஒய்ஃப் எந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க உண்மையிலே வந்து அந்த கவலைகள்லாம் மைண்டில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து ஒரு டைவெர்ட் பண்ணி பசங்களையும் கவலைப்பட விடாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேலை செஞ்சு அவங்க பசங்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எந்த நிலைமையிலையுமே இந்த மாதிரி நிலைமையில் வந்து ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு போகவே கூடாது. உண்மையான அன்பு இருந்தால் யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒய்ஃப் வண்ணமாக இருந்தால் என்ன, ஒல்லியாக இருந்தால் என்ன, அது உங்கள் ஒய்ஃப் தானே. வரும்போது அப்படி வரலையே, வரும்போது ஒல்லியாக வந்திருப்பாங்க, உங்கள் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று அதுக்கப்புறம் தானே உடம்பு இந்த மாதிரி ஆயிட்டு. அப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒய்ஃப் விட்டுட்டு போனால் உங்களுக்கு உடம்பு மனசு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா ஒரு மனசை வேதனைப்படுத்திட்டு அவர் போய் சந்தோஷமாக வாழ்கிறாரு, எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் வாழ்கிறாரு. அப்போ அவர் எந்த மாதிரி மனசுள்ள கல்லஞ்சக்காரராக இருப்பார்? அந்த லேடி வந்து பேசும்போது கல்லஞ்சம் கூட கரையிறது மாதிரி நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த எவ்வளவோ பெண்கள் அதில் பேச வந்திருக்காங்க. அவங்க வந்து குண்டாக இருக்கிறனால
அவர் வந்து வேறு ஆஃபர் வச்சுருக்குறாராம் வெளியே. எப்போவுமே குத்தி குத்தி காட்டி பேசுவாங்களாம். நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, அவளை பாரு இப்படி இருக்கா, உங்கள் சொந்தத்தில் இவ்வளோ பாரு, அவள் எவ்வளோ சிக்குன்னு இருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து பேசுவாராம். இந்த மாதிரி பேசும்போது அந்த பெண்களோட மனசு வந்து எந்த மாதிரி வலிக்கும். ஆண்கள் எல்லாருமே வந்து பெண்களை புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் சமுதாயமே கெட்டு சின்ன பின்னமாயிரும், பெண்களோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். பெண்கள் வந்து ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணணும். இவர் வந்து வயசானதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டாலும், இப்போது போயிருக்காரில் ஒரு புது பொண்ணு தேடி, அவங்க விட்டுட்டு போனாலும் இவரை வந்து ஏற்றுக்கக்கூடாது. வயசானதுக்கப்புறம் இந்த வயசில் நம்மளை வாழ வைக்கல, அதுக்கப்புறம் அவர் என்னதுக்கு? நம்ம பசங்க, இவங்களோட பசங்க வளர்ந்து இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போய் இவங்க இருக்கும்போது அவர் வந்தால் கண்டிப்பாக இவங்க ஏற்றுக்கக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு பண்ணது துரோகம் தானே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.